கர்ட் ரைஸ்க்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன தெரியுமா? கருணக்கிழங்கு பொரியல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தக்காளி ஒரு பீஸ் சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினவுடனே கொஞ்சம் தக்காளி மேஷ் ஆகினவுடனே நீங்கள் வந்து மசாலா போடலாம். குழம்புத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் இதை மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப வேணால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் மேஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆயில் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு தனியாக வரும். அப்போ வந்து அந்த கிரேவி ரெடி ஆனது மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் வேக வச்ச கருணக்கிழங்கை வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருப்பீங்க. முக்கால்வாசி வெந்ததை அதை கொஞ்சம் போட்டு அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கர்ட் ரைஸ்க்கு இது நல்லாயிருக்கும். இப்போ வெயில் டைம்னால இது கர்ட் ரைஸ்க்கு இது பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.